நீங்க உங்க கஸ்டமருக்கு குடுக்கக்கூடிய சேல் இன்வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்க கம்பெனி லோகோவ வந்து வாட்டர் மார்க்கா ஆட் பண்ணி குடுக்கணும்னு நெனச்சிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம, க மெட்டீரியல் டெலிவரி ஆயிருச்சு அல்லது வந்து பேமெண்ட் வந்துருச்சு. அப்போ அந்த டீட்டெயில வந்து பாத்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்ட வந்து பெய்ட் ஆர் டெலிவரி அப்படிங்கிறத வாட்டர் மார்க்கா ஆட் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது. நம்ம Tally Prime 7.1ல வந்திருக்கிற புது ஃபீச்சர யூஸ் பண்ணி, நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சேல்ஸ் இன்வாய்ஸஸ்ல இந்த வாட்டர் மார்க்க ஆட் பண்றதுங்கிறத பத்தி நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த வாட்டர் மார்க் நம்மளுடைய சேல்ஸ் இன்வாய்ஸ்ல வாட்டர் மார்க் ஆட் பண்றதுக்கு கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு, இங்க டே புக் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கிறேன். இதுல ஒரு இன்வாய்ஸ் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்டர் குடுத்து இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதுங்க. பிரிண்ட் குடுத்துட்டு, கரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன குடுத்துட்டேன். இதுல பிரிவ்யூ பாக்குறோம். ஸோ பிரிவ்யூல வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இல்லைங்க இந்த இடத்துல. இன்வாய்ஸ் வந்து பிளாங்க்கா இருக்கு. அதாவது நார்மலா இருக்கக்கூடிய இன்வாய்ஸ் மாரி இருக்குதுங்க. இப்ப இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு வாட்டர் மார்க் ஆட் பண்றோம். நம்மளுடைய லோகோவ வாட்டர் மார்க்கா ஆட் பண்ண போறோம். ஏன் லோகோ வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம லோகோ அப்படிங்கிறது நம்ம கம்பெனியோட பிராண்டுங்க. ஸோ அப்ப அந்த பிராண்ட நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ்ல வைக்கிறது மூலமா நம்மளுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய இன்வாய்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்குங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க. சோ இப்ப நம்ம என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல டெம்ப்ளேட் 1 அப்படிங்கிறது இருக்குங்க. டெம்ப்ளேட் நேம் வந்து டெம்ப்ளேட் 1 இருக்கு. இந்த டெம்ப்ளேட்ட யூஸ் பண்ணி நான் இப்ப வந்து வாட்டர் மார்க் ஆட் பண்ண போறேன். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா அப்படின்னா, இந்த இடத்துல சேஞ்ச் டெம்ப்ளேட் இருக்கு இல்லீங்களா? இந்த ஆப்ஷன் குடுத்துட்டேன். இதுல நீங்க டெம்ப்ளேட் மாத்துற மாரி இருந்தா நீங்க மாத்தி வச்சுக்கலாங்க. டெம்ப்ளேட் லிஸ்ட்ல போனீங்கன்னா, நீங்க என்ன டெம்ப்ளேட் வேணுமோ மாத்திக்கலாம். நான் இந்த இடத்துல டெம்ப்ளேட் மாத்தல. சோ அப்போ டெம்ப்ளேட் 1ல குடுக்க போறேங்க. 2வது முக்கியமான ஒரு ஆப்ஷனுங்க. நம்மளது இங்க F5 அப்படிங்கிற இந்த வாட்டர் மார்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லீங்களா? இத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வாட்டர் மார்க் டைப் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேக்குது. இமேஜ், டெக்ஸ்ட்ன்னு கேக்குது. சோ ஃபர்ஸ்ட் நான் இமேஜ ஆட் பண்ணிக்கிறேங்க. சோ இமேஜா குடுக்க போறேன். நம்ம லோகோவா குடுக்க போறேன். இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன குடுத்துட்டேன். இதுல அந்த இமேஜ் வந்து எங்க இருக்குன்னு கேக்குதுங்க. சோ நான் அந்த பாத் வந்து செலக்ட் ஃப்ரம் டிரைவ் குடுத்துட்டு, நம்ம எங்க வச்சிருக்கிறோமோ அங்க வந்து நம்ம குடுத்துக்கலாங்க. இப்போ நான் டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்கிறேன். சோ அந்த டவுன்லோட் ஆப்ஷன் குடுத்துட்டேனுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த லோகோ பாத்த வந்து பாத்தீங்கன்னா, லோகோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் டெஸ்ட் லோகோ அப்படிங்கிறத வச்சிருக்கிறேன். அத செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா, அலைன்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஹரிசாண்டல் குடுத்துக்கிறேங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, சைஸ் வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன குடுத்துக்கிறேன். நீங்க எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாங்க. நீங்க லார்ஜ், மீடியம் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா லார்ஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆகுற மாரி இருக்குங்க. நீங்க அந்த சைஸ பொறுத்து நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, டார்க்கா வேணுமா? மீடியமா வேணுமா? இல்ல வந்து லைட்டா வேணுமான்னு கேக்குது. ஸோ நான் வந்து மீடியம் குடுத்துட்டு, உங்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷன சேவ் பண்றேன். இப்போ கண்ட்ரோல் ஏ குடுத்து நான் சேவ் பண்றேனுங்க. டெம்ப்ளேட் 1 அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறோம்? சேவ் பண்ண போறோம். இந்த இடத்துல செட் அஸ் டிஃபால்ட் ஃபார் ஆல் சேல்ஸ்ன்னு கேக்குது. நான் இந்த இடத்துல நோ குடுத்துட்டு சேவ் பண்றேங்க. இப்ப கண்ட்ரோல் ஏ குடுத்துடுறேன். எஸ் குடுத்துடுறேங்க. ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிருச்சுங்க. வாட்டர் மார்க்கோட, லோகோவோட சேவ் ஆயிருச்சு. நான் பிரிவ்யூ குடுக்குறேன். பிரிவ்யூ குடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியுங்க. நம்ம வச்சிருந்த லோகோ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, இன்வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சுங்க. ஸோ இப்ப என்ன ஆகும், நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கனாலும் இந்த லோகோவோட உங்களுக்கு இந்த வாட்டர் மார்க் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இன்வாய்ஸ்ல பிரிண்ட் ஆயி போகுங்க. நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த வாட்டர் மார்க் உங்க லோகோவ வாட்டர் மார்க்கா உங்க இன்வாய்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த இடத்துல வந்து வாட்டர் மார்க் பதிலா டெலிவரி ஆகுது அல்லது பேமெண்ட் வந்துருச்சு. இத வந்து நான் வந்து வாட்டர் மார்க் ஆட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப இந்த இன்வாய்ஸ பார்த்தாவே எனக்கு வந்து பேமெண்ட் ஆயிருச்சுன்னு தெரியணும். அல்லது டெலிவரி ஆயிருச்சுன்னு தெரியணும். அத எப்படி நான் வந்து பார்க்கறது அப்படின்னாலும் நம்ம வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கலாங்க. அது எப்படி ஆட் பண்றதுன்னா, சேம் உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் டெம்ப்ளேட் அப்படிங்கிற சேம் ஆப்ஷனுங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, வாட்டர் மார்க் அப்படிங்கிற ஆப்ஷன். சேம் உங்களுக்கு F5 வாட்டர் மார்க் அப்படிங்கிற ஆப்ஷன். இதுல இமேஜா இருக்கிறத வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட்டா குடுத்து, இந்த இடத்துல என்டர் டெக்ஸ்ட் இருக்கு இல்லீங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன வேணா குடுத்துக்கலாங்க. இப்ப பேமெண்ட் ஆயிருச்சு. ஒரு கஸ்டமர் பேமெண்ட் குடுத்துட்டாருன்னா, நீங்க என்ன பண்ணலாம் பெய்டுன்னு சொல்லி வச்சுக்கலாங்க. அந்த இன்வாய்ஸ் பேமெண்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு. கலர் வந்து நீங்க என்ன வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கிரீன் கலர் நான் செலக்ட் பண்ணிட்டேனுங்க. ஸோ கிரீன் கலர் செலக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அலைன்மென்ட் எப்படி வேணா நீங்க குடுத்துக்கலாங்க. எந்த மாரி வேணுமானுன்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா லார்ஜ்ன்னு இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா லார்ஜே குடுத்துர்றேன். ஸோ இதுவும் மீடியம் குடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பெய்டுன்னு சொல்லி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ கண்ட்ரோல் ஏ குடுத்து, திருப்பியும் இந்த டெம்ப்ளேட்ட சேவ் பண்ணிட்டு, இப்ப நம்ம பிரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த இன்வாய்ஸ பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. என்ன ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு பெய்டுன்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இன்வாய்ஸஸ வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தாவே தெரிஞ்சிரும். ஓகே இது பேமெண்ட் வந்துருச்சா, வரலையா அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க 2 டைப்பா லோகோவும் வச்சுக்கலாம். அல்லது நீங்க வாட்டர் மார்க்ல அந்த டெக்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுக்குற மாரி இருந்தாலும் நீங்க குடுத்து வச்சுக்கலாம். இப்ப இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து 7.1ல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. Tally Prime 7.1ல இந்த லேட்டஸ்ட் ரிலீஸ்ல இருக்குது. ஸோ இந்த இன்வாய்ஸ் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இன்வாய்ஸ் கஸ்டமைசேஷன பத்தி ஆல்ரெடி நெறைய வீடியோஸ் எல்லாம் குடுத்துருக்கிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் இன்னும் பார்க்கலைன்னா, நீங்க போய் பார்த்து, இன்னும் இத பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கோங்க.
இதே மாதிரி விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து டேலி ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துருக்கோம். எல்லா வீடியோ பாருங்க. டேலி இன்னும் ஆழமா கத்துக்கோங்க. எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.